அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எனது அருமை அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இங்கு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எனது அருமை தம்பி ராஜ நடிகர் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி நன்றி கண்ட வணக்கம். Yeah.
வயக்காடும் வடக்கு திசையில் தற்கால செல்வம் வாரி வழங்கும் தங்க நிற வயக்காடும் கரையறியா வெண்கடலும் தென்னாடு அது என்னாடு ஆதிக்கம் செய்து வந்த ஆங்கிலேயரே மீட்டிங் கேட்பதற்காக எனது சொந்தமான ராமலிங்கத்தை அடைத்து விட்டார்கள். அதை கேள்வியிட்டு எனது கோட்டை அரசருமான எனது ஆசை நாயகரும் ராமநாத் சின்னக்கடை வீதியில் வெள்ளையர்களை வீழ்ந்து வரும் சமயம் எனது அரண்மனை மேல்மானத்தை நான் தலைவாரிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீரர் தீர ராக்கியத்தை கண்ணுட்டேன், காதல் பட்டேன், ஆசைப்பட்டேன். வாழ்ந்தால் இப்பேற்பட்ட வீரரோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மண்ணில் மடிந்து போகும் என்ற மனதில் எண்ணி இவர் எந்த ஊரோ எக்குலத்தை சேர்ந்தவர் என்று சிறிது நேரம் மதி மயங்கினேன், மங்கை பருவம் அடைந்தேன். அப்பொழுது அன்னவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் தெரிவித்தேன். அன்னவரும் என் சம்மதம் கண்டு என்னை சிறையெடுத்து கமதி கோட்டையில் சில நாட்கள் தங்கி பின்பு பாஞ்சாலம் குறிச்சி அழைத்து என சின்ன மாமா பெரிய மாமா இருவர்களும் எங்களது திருமணத்தை முடித்து வைத்து வல்ல நாட்டிலே வாழ்ந்தவருடைய கட்டளையிட்டாலும் அதன்படி இந்த 6 மாத காலமாக எக்குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏதோ என் ஆசை நாயகர் அழைத்ததாக தெரிவித்தால் கடவுளை சென்று பார்க்கிறேன். மருந்து பாண்டியர் பாடல் பாடிவிட்டு காதுக்கு செல்கிறேன். மனதினிலே கவிதை எல்லி மருந்து பாண்டி பேரை சொல்லி மலமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பண்ணி சென்பார்ந்த பாட பாராட்டி எனக்கு 50 ரூபா அன்பள் பயிற்சிக்கு அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி. என்ன
செல்லுங்கள் மன்னா. கண்ணே வெள்ளையம்மா, சுவாமி சேவல்பூர் நடக்கிறதுக்கு 87 பாலைப்பட்டிக்காரர் இருக்கார்கள். ஆமா, நான் மட்டும் உன்னை அழைத்து சென்றால் இழிவா பேச மாட்டார்களா? சுவாமி வெள்ளையம்மா, அப்படியானால் ஆண்கள் செல்லும் இடத்திற்கே பெண்கள் செல்லக்கூடாது
என்னிடம் தெரிவிக்கிறேன் அப்படித்தானே? ஆம் கண்ணே. அப்படியானால் தாங்கள் சேவல் பாரமலைக்கு செல்லும் பொழுது நம் இருவேரும் இந்த நந்தவனம் சென்று ஆடி பாடி சற்று களைப்பாடி விட்டு அதற்கு பிறகு தாங்கள் சேவல் பாரமலைக்கு செல்லலாம் அல்லவா? அப்படியே கண்ணே. அப்படியே சுவாமி. கண்ணேம்மா, சேதுபதி சமாஸ்தானத்தை பிறந்த நீ ஆமா. சேதுபதி கருத்துல வந்தல்லவா? 6 மணிக்கு பூரா கருத்த பொம்பளைகளா இருக்காங்க. அரண்மனை ராணியை கண்டு எவ்வளவு சிவப்பா இருக்கு. சரிங்க சுவாமி. அது பண்ணா பிறந்தவளே, அப்புறம் எங்கம்மா மருமகளே, நான் கைராசிக்காரரி, என் கையை தொட்டு பார்த்துக்கடி, சுவாமி என் கையை தொட்டு பார்த்துக்கடி. ஹரி சீம சமத்தீராடா மகளா
நன்னாரே போடு நன்னே நன்னாரே நன்னே நன்னாரே போடு நன்னே நன்னாரே. இல்லையம்மா சேவல் பவுண்டுகளே ரொம்ப திருடமா செல்ல விடும். என்ன சாமி பாட்டு பாடுவா? சேவல் போருக்கு சுவாமி தாங்க சேவல் செய்தால் என்ன, என்னோட சேவல் செய்தால் என்ன, இரண்டு கொண்டிருந்தால் அது சேவல் பொருளை வெள்ளைச்சேவல் செய்வதுதான் பரிகிற கூட்டத்தை பத்தாண்டு கலைஞர்களே. ஆனா என்னை வெள்ளைச்சேவல் தோல்வியிட்டு கண்ணை வெள்ளையமா சுவாமி கண்களெல்லாம் பஞ்சம் தெரிகிறது, கால்களெல்லாம் சோழம் அடைகிறது, என்றைக்கும் இல்லாத நித்தனை இந்த வருது கண்ணே தெரிவிங்கள் சுவாமி. கண்ணையம்மா அண்ணா எனக்கு என்றைக்கும் இல்லாத என்ன
வரைக்கும் குழந்தைகளா இருக்கனே சரிங்க. ஒரு தாரம் முடித்து ஒரு மணவாளுக்கு மணவாளை கட்டி கொடுத்தால் ஒரு வருடம் 2 வருடம் 5 வருடம் கழித்தாலும் குழந்தை இல்லாட்டி இருக்க பெண்கள்லாம் மகனை என்ற பட்டத்தை செலுத்துவார்கள். ஆமா சுவாமி. நமக்கு 6 தாரம் 7வது தாரம் சேதுவதி சமஸ்தவ சிறையிலிருந்து கொண்டு வந்தல்லவா. ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத நமக்கு மனது எவ்வளவு வேதனைப்படும். சரிங்க சுவாமி. கண்ணவில்லைமா கண்ணை வெள்ளையம்மா நமக்கு 7 தாரத்துக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்களை சரண் சண்டைக்கு வெளியேற்படுகிறே. அப்படியே சுவாமி. ஆகினால் 4 கால் பந்தாரா பாட
அப்படியே அழைத்து வருகிறேன் மன்னா. கண்ணை வெள்ளையம்மா சுவாமி உன் அத்தனைக்கு ஆறுதல் அழைத்தெடுத்து அத்தனை உள்ளூர் குடிமையில் அழைத்தவர் கண்ணே. அப்படி எங்க ஊருக்கவா குடிமனாகவும் 7 தாரமணிச்சு நமக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் நமக்கு கடைசி வரைக்கும் பிள்ளைக்கு பிள்ளையாகும் குடிமன் அழைத்து வந்து எனக்கு செய்ய வேண்டிய ஈரமக்கள் சடன் வந்து 1000 கும்படி பலவட்டாரத்தில் போவதற்கு உயிரோட இருப்போன இறப்போன எனக்கு தெரியாது கண்ணே. அழைத்து வர அப்படியே அப்படியே சுவாமி கூட பேரவா